ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம ஹீரோயின் ராஜேஸ்வரி பிடியில் வசமாக சிக்கிட்டு இருக்காங்க. எப்போ தான் இந்த ராஜேஸ்வரியோட உண்மையான சுயரூபம் தெரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வெண்பா பாப்பா ஸ்கூலில் தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ அதுக்காக எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி தான் வெண்பா பாப்பா எங்கள் அம்மா ஸ்பெஷலாக சமைச்சு கொடுப்பாங்க, நான் தான் ஸ்பெஷலாக அப்படின்ற நிலையில் வெண்பா பாப்பா வீட்டுக்கு அம்மா எனக்கு ஸ்பெஷலாக சமைச்சு தாங்கிறத பாருங்க, நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே, அது செமையாக இருக்கணும் அப்படின்னா சாப்பாடு தானே வெண்பா சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்ற நிலையில் நம்ம ஹீரோயின்ஸ்னா சாப்பாடு இல்லாமல் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செய்யணும், அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு செமையாக பாராட்டணும், பெஸ்ட்டாக செஞ்சிடணும் அப்படின்றாங்க. ஸோ இதையெல்லாம் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அடடா, லட்டு மாதிரி விஷயம் காத்துட்டு இருக்கே, இந்த விஷயத்தை வச்சு அடுத்தடுத்து வேலைகளை பண்ணலாமே, இப்படி பண்றது மூலியமா சீக்கிரம் விஜயை இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்திடுவானே, எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குழந்தைங்க விஷயம் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராஜேஸ்வரி பண்ணது ரொம்ப தப்புங்க. என்ன டைரக்டர் சார், எப்போ பார்த்தாலும் இந்த ராஜேஸ்வரியை ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் ஹீரோயின் எப்போ தான் ஒரு தப்பே பண்ணாத விஷயத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, அடி மேலே அடி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருதுன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த நிலையில் தான் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி சிறப்பாக செஞ்சிடணும், அங்கே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து நம்ம ஹீரோயின் செய்கிறாங்க. தான் அம்மா செய்கிறத உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷம் இருடி, எவ்வளோ நேரம் நீடிக்குதுன்னு பார்க்குறேன், அதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு வச்சிருக்கண்டி ஆப்பு அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலையில் வெண்பா பாப்பா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, எல்லா ஸ்டாஃப்க்கும் பதறி அடிச்சுட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசீட்டில் பார்த்தா வெண்பா பாப்பா கொண்டு வந்த சாப்பாட்டுனால தான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு எல்லாரும் ஷேக் ஆகி செம காண்டாகி விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. என்ன சார் இது, உங்கள் வீட்டில் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க, கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்க விஷயம் இப்படி பண்ணிட்டீங்களே, இந்நேரத்தில் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, இவ்வளோ கேர்ஃபுல்லாக குழந்தைங்க விஷயத்தில் இதுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. நம்ம விஜய் உடனே நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவப்படுவாங்க. ஹீரோயின், மேடம் நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, நான் பார்த்து குழந்தைங்களுக்குன்னு பார்த்து தான் மேடம் செஞ்சேன், என்னம்மா பேசுகிற, இன்னைக்கு ஒரு குழந்தை பாரு எந்த நிலையில் இருக்குது, அதுக்கு நீதாம்மா காரணம், நல்ல வேலை ஏதோ ஆயிருந்தா என்னம்மா பண்ண முடியும், அவங்க பேரண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும், ஒழுங்காக குழந்தை விஷயத்தில் பண்ணி பார்த்து கொடுத்துட மாட்டீங்களா அப்படின்ற நிலையில நம்ம ஹீரோயின் மேல கோவப்படுவாங்க. இதனால விஜய் செம காண்டு, எது வேலையும் உருப்படியா செய்யவே மாட்டியா, இப்படி குழந்தைங்க விஷயத்துல உன்னை யாரு செய்ய சொன்னா, செய்ய முடியலன்னா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு என்ன தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. ஸோ இது தன்னோட அவமானம் அப்படின்ற நிலையில இன்னும் ராஜேஸ்வரி பெரிய லெவல்ல தூண்டிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்